ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனியில் வந்து என்னோடய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான். ஸோ ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேங்க. நிறையா வீடியோஸ் வரும். நிறைய ஊருக்கு போயிருக்கல. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அனுபவம் கிடச்சிதுங்க, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கலாமாங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலாக பழனியோட அடிவாரத்திலே வந்து பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்க. அந்த பழனிக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் நடந்து தான் போயிட்டுருந்தோம். எல்லாருமே ஒரு செட்டாக ஒரு 50-60 பேர் போயிருந்தோம். 60 பேர் இல்லை, 70 பேர் சம்திங் போனோம். 70 பேர் அப்படின்னா 70 பேரும் சரி நடந்து தான் போயிட்டுருந்தோம். போயிட்டு நம்ம சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு பழனிக்கு வந்து ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஃபோன் வந்து நாங்கள் பழனி அடிவாரத்துலேயே பஸ்லேயே ஃபோன்லாம் வச்சுட்டு போயிட்டோம். வச்சுட்டு போயிட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லாருமே முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. 6 மணிக்கு கூட்டிகிட்டு போய் விட்டதுமே நாங்கள் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு 7-7:30 கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து குழந்தைய வச்சுருந்தேன். குழந்தைய தூக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா கஷ்டங்க. ஸோ குழந்தைய தூக்கிட்டு நாமளும் பழனி படிக்கட்டு ஏறி போகிறது வந்து எத்தனை பேர் நீங்கள் பழனி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைய தூக்கிட்டு போகிறதுன்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்க எல்லாருமே வந்து பழனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸ்டெப் ஏறி போனாங்க ஒவ்வொருத்தரும். பட் எனக்கு வந்து நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேங்க. பாப்பா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 வயசு குழந்தை வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சூப்பராக நடந்து போயிட்டு இருந்தாங்கங்க. காலையிலே நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். பழனியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட அவளே கைப்பிடிச்சி அம்மாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி வந்துட்டு இருந்தா. பட் ஃபோன் அலௌட் இல்லை. அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிங்க. அவளே நடந்து வந்துட்டு இருந்தா. கோயிலுக்கு நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்ற இடத்துல வந்து டிக்கெட் வந்து 10 ரூபா டிக்கெட் இருந்துச்சு, 100 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட் எடுத்து நாங்கள் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். எங்களுக்கு கூட வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் வந்து நாங்களும் சாமி கும்பிட போனோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். செம்ம கூட்டங்க பழனியில். வெளியே வந்து டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் சாமிக்குள்ளே போகிற வரைக்குமே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. உள்ளே கிட்ட போய் சாமிக்கிட்ட கும்பிடும் போது பார்த்தா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிச்சல். ஏன் அங்கே வந்து கண்டுக்கல, அங்கே வந்து சரியாக விடலைன்றது எனக்கு தெரியல. அங்கே வந்து ஆள் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா போயிருக்கோம். ஆனால் வந்து அங்கே ஆள் கண்ட்ரோல் இல்லாதனால முன்னாடி சாமி கும்பிட்ற இடத்துல அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்தில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் சாமி கும்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க சீரியஸாகவே. சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. சரி நாங்களும் வந்தோம். சாப்பிட போன இடத்துல ஃபஸ்ட் பேட்ச் வந்து எங்கள் கூட வந்தவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லைங்க உண்மையாகவே. பந்தியில் வந்து 10 பேர் கிடைக்கும் அப்படின்வாங்களே அந்த மாதிரி தான். நமக்கு வந்து அந்த 10 பேரில் ஒரு ஆளாக கூட நமக்குலாம் எப்போவுமே கிடையாது. நானும் சரி போனேன். பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன். பாப்பா வந்து திடீர்னு என்ன சொன்னான்னா, ஒரு எமர்ஜென்சியாக ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னான். சரி நாங்கள் போன பிளேஸில் ஃபஸ்ட்டு வந்து போயிட்டாங்க, எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. டைமிங் வந்து புது இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் இல்லையா, ஆள் வந்து தெரிஞ்சு போனால் மட்டும்தான் நமக்கு டைமுக்குள்ளே போக முடியும். ஆனால் எங்கள் கூட வந்தவங்க வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து சாப்பிட்டு வெளியில் போயிட்டாங்க. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்சே போக வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. சரி செகண்ட் பேட்சில் ஒரு 5வது பேராக இருந்தேன், ஒரு 5-6 பேரில். அப்புறம் பார்த்தா அதுவுமே எங்களால் போக முடியல. அந்த பேட்சில் அந்த பேட்சில் தான் எங்கள் ஆளுங்க ஃபுல்லாகவே இருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டேன். அவள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நாங்கள் வெளியே வந்தால் அந்த பேட்ச் ஆளுங்க சாப்பிட்டே கிளம்பிட்டாங்க. மம்மியும் சாப்பிட்டாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவுமே வந்து எங்களை விட்டுட்டு சாப்பிடவே பிடிக்காது. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சா. ஸோ அதனால அவங்க சாப்பிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. மம்மிக்கு வந்து ஒரே வருத்தம், நான் சாப்பிடவே இல்லையே, எப்படி சாப்பிட்றது, பாப்பா சாப்பிடாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு. நாங்கள் சாப்பிட்லே அப்படின்னு சொல்லிட்டு மம்மியும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்சும் போயிட்டாங்க, செகண்ட் பேட்சும் போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச்லேயே போயிருக்கணும். அட்லீஸ்ட் முடியலனா செகண்ட் பேட்சாவது போயிருக்கணும். செகண்ட் பேட்ச் ரெஸ்ட் ரூம் போனதுனால அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் பேட்ச் தான். தேர்ட் பேட்ச் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் பேசாமல் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பணன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே சாப்பிட்டாங்க, நம்ம பொண்ணு சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பாதி வருத்தப்படுவாங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரே ரீசனுக்காக நான் இருந்து தான் சாப்பிட்டு வந்தேன். நான் சாப்பிடும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு குட்டி பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சரியா தப்பான்னு தெரியல, எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.